Hello everyone, welcome to Career Tamil. இன்னைக்கு சூப்பரான ரெண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போறோம். நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறது விப்ரோல இருந்து விப்ரோ எலைட் ஹையரிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான். இதுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். 2022 கிராஜுவேட்ஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்க 10th and 12th 60% அப்படி இல்லைன்னா அதுக்கும் மேல எடுத்திருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ஒரு பேக்லாகும் இருக்கக்கூடாது. நீங்க கண்டிப்பா பிஏ இல்ல பிடெக் படிச்சிருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 years கேப் வந்து அலோ பண்றாங்க. அந்த 3 years கேப்பும் உங்களோட 10th இருந்து கிராஜுவேஷனுக்குள்ள நீங்க இந்த 3 years கேப் எடுத்து வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவாலுவேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அசஸ்மெண்ட், அதுக்கடுத்து பிசினஸ் டிஸ்கஷன், லெட்டர் ஆஃப் இன்டென்ட், அதுக்கடுத்து ஆஃபர் லெட்டர். இதுல பாண்ட் இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு பாண்ட் வந்து நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். அதை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா 75,000 நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட சிடிசி 3.5 LPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரோல் பேரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேல் அப்ளைன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர் ஆகும், இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் ரிக்ரூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து கிளவுட் இன்ஜினியருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். ஒர்க் லொகேஷன் பெங்களூர். இதுல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்க உங்களோட பிளாட்ஃபார்ம் கிளவுடுக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷன் பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்துலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றதா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இன்னும் பெட்டரா பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ என்னென்ன கொடுக்குறாங்களோ, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறாங்களோ அதுபடிதான் நீங்க ஒர்க் பண்ணணும். உங்களோட டெஸ்டிங் மாடல்ஸ் எல்லாமே கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸையும் ரெக்குவயர்மெண்ட்ஸும் மீட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். டெய்லி மீட்டிங்ஸ்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இவங்க சொல்லியிருக்கிறது. மேல் அப்ளைன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா யூடியூபோட கமெண்ட் செக்ஷன் அப்படி இல்லைன்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.